மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையிலான வேறுபாடு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வேறுபாடு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 140 மக்களவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வித்தியாசம் 2 வாக்குகள் முதல் 3811 வாக்குகள் வரை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மராட்டியத்தின் மும்பை வடமேற்கு தொகுதியில் 48 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அங்கு பதிவானதை விட 2 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளன. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் 1615 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 852 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளன. பாஜக வேட்பாளர் 1884 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள சத்தீஸ்கரின் கான்கேர் தொகுதியில் 950 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் ஃபரூகாபாத் தொகுதியில் 2678 வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 460 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டுள்ளன. அசாம் மாநிலத்தில் பாஜக 18,360 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கரீம்கஞ்ச் தொகுதியில் 3811 வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டுள்ளன. பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமான வித்தியாசம் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தை விட குறைவாக இருப்பதால் மறுவாக்கு எண்ணிக்கை கோரப்படவில்லை. ஆனால் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தில் சுமார் 50% அளவுக்கு வாக்குகள் அதிகரித்திருப்பது தேர்தல் நடைமுறைகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். எப்படி 140 தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளனவோ அதேபோல பல தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதும் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் தொகுதியில் 16,791 வாக்குகள் குறைவாக எண்ணப்பட்டுள்ளன. கரூர் தொகுதியில் 8056 வாக்குகளும், விழுப்புரம் தொகுதியில் 4696 வாக்குகளும் பதிவானதை விட குறைவாக எண்ணப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளிலுமே வாக்குகள் பதிவானதை விட எண்ணிக்கையில் குறைந்துள்ளன. இந்நிலையில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் வாக்குகள் எண்ணப்பட்டது எப்படி? வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக உள்ள தொகுதிகளில் ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண முன்வராதது ஏன் என்பது போன்ற கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.